ராம ரவிக்குமார் சார் வணக்கம். வணக்கம் ஐயா. ராம ரவிக்குமார் சார், பசுவினுடைய பாதுகாப்புக்காக ரொம்ப நாளா நீங்க போராடிட்டு இருக்கக்கூடியவங்க. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசம் பார்லிமெண்ட்ல பசுவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க சார். அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா 2020ல டாக்டர் வல்லபாய் கட்டாரியாங்கிறது அவருடைய அதுக்கு முதலில் அதுக்கான சேர்மனா வந்தாரு. அவர் 2020ல என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த பசுவோட சாணியை வைத்து அகல் விளக்கு தயாரிச்சு அந்த 35 கோடி அகல் விளக்கை நாங்கள் இந்தியா முழுவதும் கொடுக்க போறோம், அதன் மூலமாக இந்த தீபாவளியை நாங்கள் கொண்டாட போறோம்னு சொன்னாரு. அப்ப கூடுதலா அவர் இன்னொன்னு சொன்னார், என்னன்னா பசுவோட சாணியின் மூலமாக நாங்க ஒரு சிப்பு தயாரிச்சிருக்கிறோம், அந்த சிப்பு ரேடியேஷனை தடுக்கக்கூடிய சக்தி கொண்டதுன்னு சொன்னாரு. இந்தியால இருந்து ஒரு 500-600 சயின்டிஸ்ட் கொஸ்டின் பண்ணாங்க, நீங்க யாரோட சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த பதிலும் அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து வரல. அந்த அமைப்போட பேரு ராஷ்டிரிய காமதேனு ஆயோக். நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் அப்படி அறிவிச்ச உடனே நீங்க ஏதாவது ஆராய்ச்சி இந்திய அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு ஏஜென்சியோட சேர்ந்து நீங்க நடத்தி இருக்கிறீங்களா, இல்ல தனியார்கிட்ட சேர்ந்து நடத்துனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்க ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணோம் ஆர்டிஇ சட்டத்துல. அதுல இந்திய அரசாங்கத்தினுடைய அனிமல் ஹஸ்பண்டரி மினிஸ்ட்ரி பதில் கொடுத்திருக்குது. என்ன கொடுத்தது அப்படின்னா, அரசாங்கம் உருவாக்குன அந்த ராஷ்டிரிய காமதேனு ஆயோக்குங்கிற அந்த இண்டிபெண்டன்ட் ஹை பவர் இண்டிபெண்டன்ட் பர்மனன்ட் பாடி முழுக்க கவ் ப்ரொடெக்ஷனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நாடே கொண்டாடினது. அந்த அமைப்பு 2 வருடத்தில் சத்தமே இல்லாம கலைக்கப்பட்டு விட்டது. அதோட மட்டும் கிடையாது, நாங்க அப்படி எந்த ஆராய்ச்சியுமே அப்படி பண்ணலன்னு சொல்லுது இந்திய அரசாங்கத்தினுடைய அனிமல் ஹஸ்பண்டரி மினிஸ்ட்ரி. சரி, இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் சென்டர் ஆச்சும் இந்த கவ் யூரின் பத்தி சொல்லுதானா, அது நீ குடிக்காத, குடிச்சேன்னா அதுல 14 வகையான பாக்டீரியாஸ் இருக்கு, அது மனித உடலுக்கு தீங்கானதுன்னு சொல்லிட்டு ஆயுஷ் அமைச்சகம் பயன்படுத்துகிறது சார், இல்லைன்னு சொல்லல. இப்ப இவரு கேட்கறத போல, பியூஷ் மனுஷ் கேட்கறத போல, நம்ம டாக்டர் ரவீந்திரநாத் கேட்கறத போல, இதை ஏன் இன்னும் இது எல்லாருக்கும் பயன்படக்கூடியதா ஏன் இன்னும் மாறல? ஏன்னா இது மாத்த முடியாதுங்கிறதுனால மாறல. இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் இதை பேசி இருக்க கூடாது. பல ஆய்வுகளை செய்யக்கூடிய அந்த ஐஐடி இதை செய்யல, இத்தனை வருஷமா செய்யல. அப்போ இவர் ஏதோ ஒரு நாட்டினுடைய உதாரணம் காட்டி இப்படி சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. இவங்க எல்லாம் பேசியிருக்காங்களே, இவங்க பேசுனதுல ஏதாவது நியாயம் இருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்களா முதல்ல, இல்ல நீங்க பேசணுங்கிறத மட்டும் தான் பேசுவீங்களா? அதையும் சொல்லிருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயா RS பாரதி ஒரு பேசினார். சரி, நாட்டுல நாய்கள் கூட பிகாம் பட்டம் பெற்றுதுன்னு சொல்லி. சரி, உடனே எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சான். அப்ப சொன்னாரு, ஏதோ ஒரு நாட்டுல ஒரு நாய்க்கு கூட அப்படி ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி. சரி, இப்போ அப்படி படிச்சிருக்கா செய்தி. இப்போ ஐயா காமகோடி அவர்களுடைய கருத்தை நான் முழுமையா ஆதரிக்கிறேன். ஆதரிக்கிறீங்களா? எனக்கு முன்னாடி முழுமையாக ஆதரிக்கிறேன். அவர் சொன்னதுல எதுவும் தவறும் கிடையாது. அவர் என்ன சொன்னார், யாரையும் நீங்க போய் குடிங்கன்னு சொல்ல கிடையாது. குடிக்கிறேன்னு பொறுங்க சார், குடிங்கன்னு சொல்லல. அமெரிக்காவில ஒரு ஆய்வறிக்கை, ஒரு 5 ஆய்வறிக்கை இருக்கு, அதை போய் படிங்கன்னு சொன்னார். நீங்க படிங்கன்னு சொன்னதை நீங்க குடிங்கன்னு நினைச்சிட்டீங்க, அது உங்களுடைய புரிதல் தவறு. இப்ப ஐயா காமகோடிய இன்னைக்கு இவ்வளவு பேரு பெறான்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுல எனக்கு ஒரு விதமான வருத்தம் இருக்குங்க ஐயா காமகோடி மேல. அவரு காலையில எந்திரிச்ச உடனேயே ஒரு குவார்டர் குடிங்கோ, மதியான சாப்பாடுறதுக்கு முன்னாடி ஒரு குவார்டர் குடிங்கோ, பீர் குடிங்கோ, அப்படி எல்லாம் சொல்லி இருந்தா நல்லது. நல்லவர், அரசாங்கம் கூட அவரை கூப்பிட்டு கௌரவமா ஒரு விருது கொடுக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வருவாயை சேர்த்து கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அது செய்யாம விட்டுட்டாரு. அதனால தவறுதான் அது. இப்ப கேரளாவில் ஆளக்கூடியது எங்க டாக்டர் ஐயாவுடைய தோழர்கள் அரசாங்கம், பினராயி விஜயன் சாருடைய அரசாங்கம். அங்க ஆயுர்வேத நிறுவனம் இந்த பசுமாட்டிலிருந்து தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள் காய்ச்சல் சரிப்படுத்துது, உங்களுக்கு நினைவாற்றலை கூட்டுது, புத்துணர்ச்சியை உருவாக்குதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அந்த பஞ்சகவிய கிருதயம் எல்லாம் விக்கிறாங்க, கிருதம் விக்கிறாங்க. இடைமறிக்கிறதுக்கு மருந்து மொத்தமும் யூரின்ல செய்யறாங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு போக கூடாது. இங்க பாருங்க,
நீங்க போயிட்டீங்களா அர்த்தமாயிரும். இல்ல நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுங்க. பாருங்க, 200 ml மருந்து, அது நீங்க சொல்லக்கூடிய பஞ்சகவ்ய திருதயம். அதுல தயவு செஞ்சு கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. நான் உன்ன சொல்லி முடிக்காத இல்ல, நீங்க அது நீங்க தயாரிக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது சார். அதுல 150 இல்ல நான் சொல்றது தயவு செஞ்சு என் மனசுல உள்ளதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சொல்லி முடிக்கல. இல்ல சரி சொல்லுங்க. அதுல வந்து யூரின் மட்டும் இருக்கு நான் சொன்னா, நீங்க அப்படியே சொன்னாலும் குறுக்கிடாம இருந்தா நீங்க பாருங்க எவ்வளவு பேர் பேசும்போது அமைதியா இருந்தீங்க. ரவிக்குமார் பேசும்போது மட்டும் ஏன் நீங்க குறிக்கிறீங்க? தப்பு இல்லையா? நீங்க மூத்தவர், நீங்க அப்படி பேசாதீங்க. சரி, அதனால அரசாங்கத்துடைய வருவாய் கூடி இருக்கு. சொல்லாதீங்க சார், உங்களை விட நான் ஏதோ பெரியவர் நினைச்சுக்காங்க எல்லாரும் பாக்குறவங்க. சரி விடுங்க, தாடி வச்சதுனால நான் பெரியார். சரி, இப்போ மரபு வழி மருந்துகளை வந்து இப்ப கிராமங்கள்ல, எங்க ஊர், நான் ஒரு கிராமத்துக்கார பையன், எங்க ஊர்ல மாரியப்ப சாமின்னு ஒரு வைத்திய ஐயா இருந்தாங்க. அவர் விவசாயி, அவர் ஒன்னும் சாமியார் கிடையாது. சரி, அவர் வந்து இந்த சரம் பார்ப்பதுல வல்லவர். அத நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவம் மிகப்பெரிய ஆங்கில மருத்துவர்களை விட நல்லவர். ஏன்னா நான் ஆங்கில மருத்துவர் கொச்சப்படுத்தி பேசல, அவரால் பயன்பெற்ற பலர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்லுவாரு, இந்த பஞ்சகவியம் என்பது, பசு மாடு என்பது நமக்கான ஒரு பெரிய சொத்து. அது அந்த பசு, நீங்க சொல்லுங்க கோமயங்கிறது மாட்டுடைய சாணம், கோமூத்திரம், அதுதான் அந்த மாட்டுடைய யூரின். அதனால கோமயம் குழப்பிக்கிறாங்க, அது இல்ல. அவர் சொல்லுவார், சாமி மாரியப்ப சாமிங்கிற வைத்தியர் சொல்லுவார், இந்த நாட்டுல வந்து ஒரு விலங்குடைய கழிவு திரும்ப பயன்படுகிறது, அது பூஜிக்கப்படுகிறது, அது பசுவுக்குரியது. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆங்கில மருத்துவத்தை ஆதரிப்பதும் மரபு வழியாக மண்ணில் இருக்கக்கூடிய மருந்துகளை, மருத்துவத்தை நீர்த்து போக செய்வதும் தான் இவங்களுடைய வாடிக்கையா இருக்கு. இப்ப நம்ம வீடுகள்ல வாசல் தெளிக்கிறோம், சாணம் தெளிச்சோம், பசுமாட்டுடைய அந்த சாணத்தை வந்து நாங்க விபூதியா பயன்படுத்துறோம், அது மாதிரி நாங்க குடிச்சுக்கிறோம். இப்ப ஐயா மொராஜி தேசாயின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க, பிரதமரா, அவருடைய சிறுநீரை அவர் குடித்தார். ஐயோ பிரதமரை குடித்து விட்டார், எல்லாரையும் குடிக்க சொல்லுங்கள் என்று சொல்லி விட்டாரு. யாரும் சொல்லல. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, மிஸ்டர் காமகுடி சார் அந்த ஐஐடி நிறுவனத்துல அதிகாரி. இப்ப கம்யூனிஸ்ட் சகோதரர்கள் கேள்வி எழுப்பக்கூடியவங்க, நீங்க மாட்டினுடைய உபபொருட்கள் தயாரிக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஏன் விற்கிறாங்க? அதை விற்க வேணாமே, தவிர்க்கலாமே. அவங்களுக்கு வந்து இப்ப எங்க சகோதரர் பியூஷ் மாடு சொன்னார், என் வீட்டுல 40 எரு மாடு இருக்கு, சந்தோஷம், கொஞ்சம் நம்பர் ஏதாவது குறைச்சு கூட்டி சொல்லிட்டாருன்னு தெரியல, 40ல 100 எரு மாடு வளர்க்கட்டும், ஏன்னா அது அவருக்கு பிரியமானது. இப்ப நாங்கெல்லாம் வந்து பசுமாடை வந்து நாங்க நம்புறோம், மதிக்கிறோம், பூஜிக்கிறோம். எங்க வீட்டுல நல்லது கெட்டது எதுனாலும் பசுவை வந்து வீட்டுக்குள்ள கூட்டு வரோம். இப்போ இந்த பசுமாட்டுடைய சிறுநீர் அந்த சார்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய பெரியவங்க ஒட்டகத்திலிருந்து அந்த சிறுநீரையும் ஒட்டகத்தினுடைய பாலையும் குடிக்கிறார்கள். அவங்களை யாரும் கேள்வி எழுப்புறது கிடையாது. எங்க ஐயா நம்மாழ்வார் சொல்லுவார், இந்த பஞ்சகவியம் என்பது வந்த நோயை போக்கும், வரக்கூடிய நோயை தடுக்கும் சொல்லுவார். இன்னைக்கு ஆர்கானிக் ஃபுட்னு போறமே, மருந்து இல்லாத, இந்த நச்சு இல்லாத உணவை தேடி அதற்கு பயன்படக்கூடியது இந்த பஞ்சகவியம் தானே. ஐயோ பசுமாட்டு மூத்திரம் கலந்து அந்த விவசாயத்துல பயன்படுத்தி அந்த உணவை நான் திங்க மாட்டேன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. இன்னைக்கு அலோபதி மருத்துவத்துக்கு, ஆங்கில வழி மருத்துவத்திற்கு ஒரு அமைச்சகம் இருக்கிறது. தமிழ்நாட்டுல நாங்க சொல்லிட்டு வரக்கூடிய கோரிக்கை, மரபு வழி மருத்துவத்தை, இந்த மண்ணுடைய மருத்துவத்தை, ஆயுர்வேதத்தை, சித்த மருத்துவத்திற்கு ஒரு தனி அமைச்சர் உருவாக்கணும் நாங்க கேட்கிறோம். இப்ப ஆங்கில மருத்துவர் அனைத்துமே சரியானா அது சொல்ல முடியாதுல்ல. அப்படி பார்த்தா நாட்டுல எல்லாமே நோய் இல்லாமல் இருக்கணும். இவங்க ஒரு கிருமி, அந்த கிருமி நோயை உருவாக்கவும் செய்யும், நோயை தீர்க்கவும் செய்யும் சொல்லுவாங்க. விஷத்துக்கு விஷம் தான் முறிவுங்கிற மாதிரி. அதனால ஒட்டுமொத்தமாக அறிவியல் மட்டுமே உண்மை என்பதும் தவறு. நாங்க வந்து எங்கள் வாழ்வியல்ல, இப்ப எங்க சகோதரர் பியூஷ் சொன்னாரு, இந்த துளசி கேப்ஸ் தான் நாங்க கொடுக்குறாங்க அப்படின்னாரு. நீங்க மருத்துவமா சாப்பிடுறீங்க, நாங்க அது ஆன்மீகமே எங்க கோவில்ல தீர்த்தமா துளசியை போட்டு கொடுக்குறோம். வேப்பிலைய வந்து பேட்டன் ரைட்ல வாங்கினாங்க, நாங்க வேப்பிலைய மருந்தா சாப்பிடுறோம், எங்க கோவில்ல இறை வழிபாட்டுல நாங்க கலந்துக்கிறோம். இதெல்லாம் தவறுன்னு சொல்லுவீங்களா? அதனால நீங்க சொல்லிய நபர் உங்களுக்கு பிரச்சனை, சொல்லிய நபர் மீதும் அவர் இருக்கக்கூடிய பொறுப்பின் மீதும் உங்களுக்கு கோபம். அதனாலதான் நீங்க இவ்வளவு பேர் பராண்டிருக்கீங்க. எங்க ஐயா மா சுப்பிரமணியம் கோவிட் சமயத்துல என்ன சொன்னாரு, அந்த ஊசி போடுறதுக்கு சொன்னபோது, அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா தண்ணி மாதிரி அதை ஏற்றிக்க வேண்டியதான் சொன்னார் மருத்துவத்துடைய அமைச்சர். அவருக்கும் மருத்துவத்துக்கு, இப்ப எங்க டாக்டர் ரவீந்திரநாத் சார கூட
திமுக அரசாங்கத்துல ஒரு அமைச்சராக நியமனம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல வரவேற்பேன். அவர் டாக்டர். ஆனா மா சுப்பிரமணியத்துக்கும் அந்த மருத்துவத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொன்னாரா இல்லையாங்க கொரோனா நேரத்துல அது பச்சை தண்ணி மாத்தாங்க ஏத்திக்கலாம். பச்சை தண்ணி எவனாவது ஏத்துவானா? சொல்லுங்க சார். அதனால இங்க காமக்கொடி சார் மீதான தனிப்பட்ட வெறுப்பை அவர் சொல்லிய கருத்தின் மீதும் தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க. அதையெல்லாம் மடமாத்துறதுக்கு இப்ப நீங்க தமிழ்நாட்டா இருக்க வைத்தான் அவ்வளவு விவாதம் வைக்கிறோங்கிறோம். நீங்க பாருங்க, இதை நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. இதை மடைமாத்துறதுக்காக இந்த அரசாங்கம் செஞ்சு நாங்க பண்றோம் இங்க நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க இந்த அரசாங்கத்தினுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஆய்வு மையங்கள், நிறுவனங்கள் எல்லாம் இது குடிக்காதீங்கன்னு சொல்லுதுங்கிறதுனால அதை குறித்தும் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். ஐயா, நீங்க தெரிவிச்ச கருத்தை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் ஐயா. ஆனா நாட்டுல நித்தமும் கொல்லக்கூடிய சாராய கடையை திறந்து வச்சு நான் போதைக்கு எதிராக நிற்கிறேன், நீங்கள் போதையின் பாதையில் தவறாக செல்லாதீர்கள் சொல்லிட்டு ஒரு நம்ம நாட்டுல முதலமைச்சர் சொல்றாரு. டார்கெட் வச்சுட்டு சாராய கடையை திறந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான், வித்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த கள்ள பிரச்சனை போய் கள்ள குடிச்சா கள்ள குடிக்காதுன்னு போலீஸ் மறிக்குது, தடுக்குது. இயற்கை தரக்கூடிய அந்த கள்ள குடிக்க கூடாதுன்னு தடுக்குது. அரசாங்கம் சாராயம் படைய திறக்குது, குடிக்குது. இது என்னங்க நியாயம்? முன்னுக்கு பின் மறுநாள்ல சாராயம் குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏன் ஊரா வீதி வீதியா கடையை திறந்து வச்சிருக்கிய? சரி, நல்லது. நீங்க மாட்டு மொத்த பசுவுடைய கோமியம் குடின்னு சொல்ல தப்பு, சாராய டாஸ்மாக் கடை திறந்தா ரைட்டா? நான் கிராமத்துக்காரன், என் உள்ளத்துல உள்ளதை நான் பேசுறேன் சார். சரி, நாம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம்.